கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது சகரியா எழுதின புஸ்தகம். அதில் 9ஆம் அதிகாரம், அதில் 12ஆம் வசனம். சகரியா 9:12. அதன் பின்பகுதி, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இந்த தினம் ஓய்வு நாள் என்று தேவன் உங்கள்கிட்ட சொல்ற ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இன்றைக்கே தருவேன். என்ன தருவாராம்? ரெட்டிப்பான நன்மையை தருவாராம். ஒரு மடங்கு கிடையாது, 2 மடங்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக தேவன் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். எப்ப ஏற்பட்ட ஒரு அருமையான வார்த்தை பார்த்தீங்களாங்க. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அதுல இருந்து மாறாத தேவன் அவரு. அப்ப 2 மடங்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அது எப்ப? நாளைக்கு, நாளானைக்கு, அடுத்த வாரம், ஒரு வாரம் எனக்கா காத்துரு, ஒரு வாரம் எனக்கா பாஸ்டிங் போட்டு எல்லாம் பண்ணு அப்படின்றது கிடையாது. பாஸ்டிங் போட தப்பு கிடையாது, பாஸ்டிங் போட வேண்டும். ஆனா அது தேவ சமூகத்துல அது நமக்கான தேவனுக்கு நமக்குள்ள உறவை அதை சரி செய்து கொள்வதற்காக, அதிலே வளர்வதற்காக. ஆனா தேவன் அழகா சொல்றாரு பாருங்க, ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன், அதுவும் இன்றைக்கே தருவேன். ஒரு வாரம் நீ வெயிட் பண்ணுப்பா என் சமூகத்துல, ஒரு வாரம் நீ அம்மா அழுது குழம்பு சோப் பண்ணு, ஒரு வாரம் கழிச்சு நல்லதுகிட்ட என்னன்னு பார்த்துட்டு உன்னோட நிலைமையை பார்த்துட்டு நான் தரேன். அப்படி கிடையாது, இன்றைக்கே தருவேன், இன்றைக்கே தருவேன். ரெட்டிப்பான நன்மை இன்றைக்கே தருவேன். ஓய்வு நாள் என்று தேவன் உங்களை ஆசீர்வதிக்க அவரோடு காத்து கொண்டிருக்கிறார். ஆனா அதுக்கு மேல ஒரு காரியம் இருக்கிறது. அது என்ன சொல்றாரு பாருங்க, நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். நம்பிக்கை உடைய சிறைகளே, நம்பிக்கை உடைய விசுவாசிகளே, நம்பிக்கை உடைய மக்களேன்னு போடாம சிறைகளே அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, நம்ம எல்லாமே அவிசுவாச சிறையில இருக்கிறோம். நான் நடக்காதுங்கன்றது அவிசுவாசத்துல சிறைப்பட்டு இருக்கிறோம். அதான் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். அரண் என்ன? உங்களை சுற்றி மதிலும் கோட்டையுமா இருப்பதா ஒரு அரண். அப்ப தேவன் உங்களை சுற்றி மதிலும் கோட்டையுமாக உங்களை பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த தேவ அரணுக்குள்ள, தேவ பாதுகாப்புக்குள்ள வாங்க. நம்பிக்கை உடைய சிறைகளே, உங்கள் சிறையை உடைத்து விட்டு, உங்கள் சிறைச்சாலையை உடைத்து விட்டு, எல்லாம் நடக்குமா நடக்காதா அந்த அவிசுவாச சிறையை உடைத்து விட்டு நம்பிக்கையுடன் அரணுக்குள்ளே வாருங்கள். தேவ அரணுக்குள்ளே வாருங்கள், நம்பிக்கையுடனே வாருங்கள். தேவன் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடே வாங்க. அப்படி வரும்பொழுது ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன். அதை எப்ப தருவேன்? இன்றைக்கே தருவேன். எப்பேற்பட்ட ஒரு காரியம் பார்த்தீங்களாங்க. நம்ம சிறைப்பட்டு இருக்கிற நிலைமையில இருக்கிறோமா? அவிசுவாசத்திலே சிறைப்பட்டு இருக்கிறோமா? அதை உடைப்போம். உடைத்து விட்டு நம்பிக்கையுடன் தேவன் அரணுக்குள்ள வருவோம், தேவ பாதுகாப்புக்குள்ள வருவோம், அடைக்கல பட்டணத்துக்குள்ள வருவோம். அடைக்கல பட்டினம் மரணம்னா யாரு? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவருக்குள்ள வருவோம். அப்ப ரெட்டிப்பான நன்மைகள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கே காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் நமக்காக அடையாள அற்புதங்கள் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார். ரெட்டிப்பான நன்மையை இன்றைக்கே தருவேன். நம்பிக்கை உடைய விசுவாசிகளே, நம்பிக்கை உடைய தேவ பிள்ளைகளே, அரணுக்குள்ளே வாருங்கள். ரெட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள், இன்றைக்கே பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன மகா கிருபைக்கா நன்றி ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளிலே நீர் இப்பேற்பட்ட ஒரு வார்த்தை எங்களை சொல்லி எங்களை ஆறுதல் படுத்தியதற்காக நன்றி 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 ஆண்டவரே. பெற்றுக்கொள்ள நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம் அப்பா. அவனை இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவரும் தகப்பனே தங்கள் நம்பிக்கை உண்மையில் வைத்து உம்முடைய அரணுக்குள், உம்முடைய பாதுகாப்புக்குள் வர நீர் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அதுவும் ரெட்டிப்பான நன்மைகளை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள அழைப்பதற்கான நன்றி ஆண்டவரே. எங்கள் விசுவாச பலவீனங்கள் அன்னையத்தையும் ஒவ்வொரு பாதத்திலே தருகிறோம் அப்பா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் அப்பா. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. குடும்பத்தில் வேலை பார்ப்பவர்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இந்த வெயில் காலத்திலே வெயிலின் கொடுமை அவர்களை தாக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. குடும்பத்தில் வயதானவர்களை இந்த வெயில் காலத்தின் கொடுமையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. ஒரு நல்ல ஆசீர்வாதம் மழையை தார மாட்டவரே. இந்த வெயிலின் கொடுமை, வெயிலின் தாக்கத்தை குறையும் மாட்டவர். அவன் அன்னையர் படாத பாடுபட்டு கொண்டிருக்கலாம். குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.